காமராஜருக்கு மகனாக இருந்து இறுதிச் சடங்கு செய்தவர் கலைஞர் என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி வதந்திகளை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். விருதுநகர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காமராஜருக்கு மெரினாவில் இடம் கொடுக்க கலைஞர் மறுத்ததாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது பச்சை பொய் என்று பதிலடி கொடுத்தார். காமராஜரின் உடல் அடக்கம் செய்யும் இடத்தை தேர்வு செய்ததே கலைஞர்தான் என்றும், முப்படைகளின் மரியாதையுடன் பீரங்கி வண்டியில் காமராஜர் உடலை ஏற்றி ஒரு மகனை போன்று கலைஞரை இறுதிச் சடங்குகளை முன்னின்று நடத்தினார் என்றும் முதலமைச்சர் விளக்கமளித்தார். விருதுநகர் காமராஜருக்கு நாம் இடம் தர மறுத்தோமா? அதேபோல அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு இடம் தர மறுத்தோம்னு உலகை கூட்டி இருக்கிறார். சங்கை கூட்டணியில் சேர்ந்த காரணத்தால அவங்கள போலவே வாட்ஸ்அப் வதந்திகளை வாந்தி எடுத்துட்டு இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் மறைவிட்ட போது சொந்த மகனை போல உடனிருந்து இறுதி நிகழ்வுகளை செஞ்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். காமராஜருடைய திருவுடல தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கலாம்னு சொன்னப்போ அவர் ஒரு கட்சிக்கு மட்டும் தலைவர் இல்ல, எல்லோருக்குமான தலைவர், முன்னாள் முதலமைச்சர் காரணத்தால ராஜாஜி மண்டபத்திலே தான் வைக்கணும்னு சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். மக்கள் ஆணையிட்டால் படத்தில் விஜயகாந்துக்காக வாக்கு கேட்டேன் என்று அவர் மகனுக்காக நிஜத்தில் வாக்கு கேட்கிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்தார். விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். அப்போது முன்பு ஒரு திரைப்படத்தில் விஜயகாந்த் வேட்பாளராக நடித்த போது அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்யும் காட்சியில் தான் நடித்ததை நினைவு கூர்ந்தார். அன்று படத்தில் விஜயகாந்துக்கு வாக்கு கேட்ட தான் இன்று நிஜ அரசியலில் அவரது மகனுக்காக முரசு சின்னத்தில் வாக்கு கேட்க வந்திருப்பதாக குறிப்பிட்டார். தம்பி விஜய பிரபாகரனுக்கு வாக்கு கேட்கும் போது என்னுடைய நினைவுகள் எல்லாம் எங்கே செல்கிறது தெரியுமா? அவருடைய தந்தை, என்னுடைய இனிய நண்பர், ஆர்வீ நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் ஆணையிட்டால் என்ற ஒரு திரைப்படத்தில் வேட்பாளராக நடித்தார். அதில் நான் கௌரவ வேடமாக ஒரு பாட்டு பாடி அதில் வருவேன். அது எதற்காக என்று சொன்னால், வேட்பாளராக நிற்கக்கூடிய விஜயகாந்தை ஆதரித்து நான் பாடுகிற பாட்டு. அந்த பாட்டு கூட என்னுடைய மனசுல ஆழமா இருக்கு. கலைஞர் எழுதிய பாட்டு தான். ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, அடுத்த வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு, ஏற இறங்க இப்படின்னு பாட்டு வரும். அப்படி இவருடைய அப்பாவுக்கு ஓட்டு கேட்டு திரைப்படத்தில் நடிச்சேன். இன்று அவருடைய அருமை மகனுக்கு முதலமைச்சரா இன்றைக்கு நேரடியாக வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். திமுக அழுத்தத்தால் கூட்டணி கட்சிகள் வெந்து புழங்குவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுயமாக முடிவெடுக்க முடியாமல் அடிமையாக இருப்பதாக சாடினார். செம்மண் குவாரி வழக்கில் பொன்முடி விடுதலையானது குறித்து மீண்டும் விசாரணை நடத்தப்படும் என்றும், அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் பெண்களை போன்று ஆண்களுக்கும் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் மற்றும் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். இன்றைய தினம் திருமாவளவன் ஒரு செய்தி வெளியில வரும்போது தொலைக்காட்சியில் வந்த செய்தியை குறிப்பிட்டாங்க. அவர் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு இருந்தது. திமுக அழுத்தத்தின் காரணமா அந்த தொகுதியிலிருந்து பின்வாங்கிட்டார். ஏங்க, அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி கூட சுயமா முடிவெடுக்க முடியல, சுதந்திரமா முடிவெடுக்க முடியல. அவர்கள் போட்டியிட சொன்னா போட்டியிட முடியும், போட்டியிட வேண்டாம்னா போட்டியிட மாட்டாங்க. அப்படி அடிமையாக இருக்கின்ற கட்சிகள் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி இருக்கின்றது. அதற்கு அந்த கூட்டணி எல்லாம் வெந்து புழுகிட்டு அது இந்த தேர்தலில் தெரியும். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் வலிமையை கண்டு எதிர்க்கட்சிகளை அஞ்சுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். விருதுநகரில் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட வேட்பாளர்களை அறிமுகம் செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தின் நிதித்துறையை திறம்பட நிர்வகித்து தலை நிமிரச் செய்தவர் தங்கம் தென்னரசு என பாராட்டினார். 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக வென்ற அவரை எதிர்க்கட்சிகள் கூட எதிர்கொள்ள தயங்குவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் விருதுநகர் மக்களின் உழைப்பை போற்றி பேசினார். திராவிட மாடல் ஆட்சியுடைய நிதித்துறையை தலைமை பெற வச்சு பெருமைக்குரிய சொந்தக்காரர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள். இன்னும் சொல்லணும்னா, இவரை எதிர்த்து வைக்கவே எதிர்கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவர்
விரும்பலன்னு செய்திகளும் வந்துட்டு இருக்கு. அந்த அளவு வலிமையான வேட்பாளர். அப்படிப்பட்ட தங்கம் தென்னரசு அவர்களுக்கு உதயசூரியன் தினத்தில் நீங்க எல்லாம் மீண்டும் ஆதரிச்சு அவரை வெற்றி பெற வைக்கணும். விசுவாசத்திற்கு கட்டப்பா என்றால் துரோகத்திற்கு உருவம் எடப்பாடி பழனிசாமி தான் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் விமர்சனம் செய்துள்ளார். விருதுநகரில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் எடப்பாடி பழனிசாமி வதந்திகளை பரப்புவதாக விமர்சித்தார். பாகுபலி படத்தில் விசுவாசத்திற்கு உதாரணமாக கட்டப்பா சொல்லப்படுவது போன்று துரோகத்திற்கு உதாரணமாக எடப்பாடி பழனிசாமியை சொல்லலாம் என்றார். ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் திமுகவின் தேர்தல் அறிக்கையே இந்த தேர்தலின் சூப்பர் ஸ்டார் என்றும் முழங்கினார். சிறுபான்மை சமூகத்துக்கு துரோகம், கட்சியில உங்களை வளர்த்துவிட்ட செங்கோட்டையனுக்கு துரோகம், பதவி கொடுத்த அம்மையார் சசிகலாவுக்கு தினகரனுக்கு துரோகம், சகோதரர் ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம், உங்க ஆட்சியை காப்பாத்தின முன்னாள் சட்டப்பேரவையுடைய தலைவர் தனபால் அவர்களுக்கே சீட்டு கொடுக்காம துரோகம். எல்லாத்துக்கும் மேல மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்ட பாஜகவை எதிர்த்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அதே பாஜகவோடு இன்றைக்கு கூட்டணி வச்சு துரோகித்திருக்கிறார். இப்ப நான் சொன்ன துரோகத்தை உங்களால் என்ன முடிஞ்சுச்சா? ஆனா பழனிசாமியுடைய தோல்விகளை நீங்க எண்ணிடலாம். ஏற்கனவே 10, அடுத்த 11 இல்லையா? பாகுபலி படத்துல சத்யராஜை பார்த்து சொல்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். விசுவாசத்துக்கு ஒரு உருவம் இருந்தா அது நீதான் கட்டப்பா அப்படின்னு ஒரு யோசனை வரும். அதுபோல துரோகத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது பழனிசாமி தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.